இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாதத்தின் நேரம் இந்நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில 100% தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்திக் கொள்வாராக. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. வாசித்த இந்த வேத பகுதியில 2 அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அறிக்கை என்னவென்றால், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி என்று சொல்லும் பொழுது சமூகத்தை சொல்லுகிற வார்த்தைகள்ல அது ஒரு தேசத்தை சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. 2வது அறிக்கை நாம் பார்க்கும்போது அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆக வாசித்த இந்த வேத வசனத்துல 2 அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, அல்லது தேவனை தங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக, கடவுளாக, தெய்வமாக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற ஜனங்கள், மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்காக அவைகளை நான் வாசிக்கிறேன். Psalm 33 verse 12. Blessed is the nation whose God is the Lord, and the people whom he had chosen for his own inheritance. இங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது blessed is the nation என்று வருகிறது. ஆம், தமிழ்ல பார்க்கும் பொழுது ஜாதி என்று வருகிறது அல்லவா? ஆக ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது நேஷன் என்று வருகிறது. நேஷன் என்று சொன்னால் தேசம், தேசத்தை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. தேவன் நிலைநிறுத்தி இருக்கிற தேசத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல blessed என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ blessed என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன? பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் என்ன என்பதை குறித்து சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய பாதுகாப்பை பெற்றவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய துணை உள்ளவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் சுகம் உள்ளவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் நிறைவு உள்ளவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டும் இருந்தாலும் சரி, அதனுடைய பாக்கியம், அதனுடைய மேன்மை, அதனுடைய உன்னதமான மகிமை, ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் ஒருவருக்கே, உங்கள் யாவருக்கும் சொந்தமானது என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்களுக்காக நான் அவைகளை வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இந்த வாசித்த இந்த வேத வசனத்திலேயும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலே
நீ பாக்கியவான். பாக்கியவான் பாக்கியவான் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் இருக்கிறாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம், அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் காரண கர்த்தராய் இருக்கிறபடியால் என் வேதம் அவரை சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துல ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற வார்த்தைய நாம் பயன்படுத்தாம ஜெபம் செய்தது கிடையாது. நாம் ஆகாரம் சாப்பிடும் பொழுது ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்காத ஜெபம் கிடையாது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்காத ஜெபம் கிடையாது. ஆண்டவரே நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், அந்த காரியத்திலே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபித்திராத ஜெபம் இருக்க முடியாது. காரணம், நாம ஏறெடுக்கிற நாம பண்ணுகிற எல்லா ஜெபங்களிலேயும் ஆண்டவரே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், தேவனே ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம எல்லா ஜெபங்களிலேயும் ஆசீர்வதியும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கிறது, நம்ம இருதயத்துல ஒரு வாஞ்சை இருக்கிறது. என்ன வாஞ்சை என்று சொன்னால், ஆண்டவரே இந்த பூமியில நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், ஆண்டவரே இந்த வாழ்க்கையில நான் ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறபடியால், அதை வாஞ்சிக்கிறபடியால், அதை முயற்சி செய்கிறபடியால், ஆகவேதான் நாம ஜெபிக்கும் போதெல்லாம் எல்லா ஜெபங்களிலேயும் ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய நான் வாழ வேண்டும்ங்கிறதான ஒரு எண்ணம், ஒரு ஆவல், ஒரு தாகம் நமக்குள் இருக்கிறபடினாலதான் நாம் ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமே. நம்மை தாயின் கருவில் உருவாகும் போது பெயர் சொல்லி அழைத்து நம்மை அறிந்து அவருடைய நாமம் நமக்கு கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த பூமியில எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அல்லவா? தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவானவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரே. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நாம் ஒரு பூரணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நாம் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் விரும்புகிறபடியால் இந்த பூமியில நாம் அப்படியாக இருக்க வேண்டும். அப்ப அவர் விரும்புகிறபடி நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் இந்த பூமியில செய்ய வேண்டும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன்
ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்கள் ஏதேன் என்றதான தோட்டத்தில் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மாத்திரமல்ல, நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறாரோ, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வழியை காட்டுகிறாரோ, அவர் பாதையில், அவர் வழியில், இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தில், இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தின் பாதையில் நாம் நடந்து செல்லும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 1 சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு பாக்கியவான் என்றதான வார்த்தை வருகிறது. அப்ப எப்படி பாக்கியவானாய், பாக்கியவதியாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ வேண்டும் என்று சொன்னால் என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியம் உள்ளது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் தியானமா இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவதி என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவருடைய வேதம் என்றால் என்ன? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேனே, நான் உங்களுக்கு போதிக்கிறேனே, இந்த பரிசுத்த வேதாகமம் தான் கர்த்தருடைய வேதமாக இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, இந்த வேதத்தில் நீங்கள் பிரியமா இருக்கும் பொழுது, இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும். அப்படி நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து இந்த வேதத்தில் நீங்கள் தியானமா இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும்? வாசிக்கிறேன். சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் செய்வது வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரை நேசிக்கக்கூடிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை படிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நாம் பேசுகிறதை அவர் கேட்கிறார். அவர் பேசுகிறதை நாம் எப்படி கேட்க முடியும்?
அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் கேட்க முடியும். கேட்கிற வார்த்தையின் மூலமாக வாழ முடியும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரி சகோதரியே, நீங்க அநேக காரியங்களை செய்து அது உங்களுக்கு தோல்வி உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். பண விஷயத்தில் நீங்க ஏமாந்திருக்கலாம், வேலை விஷயத்துல நீங்க ஏமாந்திருக்கலாம், வியாபாரத்துல நீங்க ஏமாந்திருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் பெருசா சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்து அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கலாம். ஆனா அந்த காரியம் எல்லாம் உங்க வாழ்க்கையில வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், நடக்க வேண்டும் என்று சொன்னால், செழிக்க வேண்டும் என்று சொன்னால், முடிய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் அவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. இரவும் பகல் தியானம் பண்ணுங்க, அவர் வார்த்தையை பேசுங்க. அவர் வார்த்தையை படிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். இதில் 100% சந்தேகம் கிடையாது. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் என்கிறதான ஆசீர்வதிக்கப்பட்டவன் சத்தியத்தை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அடிமை பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னது போல ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் அவன் வாழ்க்கையில இதெல்லாம் வாய்க்கணும், நடக்கணும், செழிக்கணும், முடியணும், சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே ஆண்டவர் எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே உங்க வார்த்தையை அவங்க தியானிக்கும் பொழுது, உங்க வார்த்தையில பிரியமா இருக்கும் பொழுது எல்லாம் நடக்கட்டும், செழிக்கட்டும், நிறைவேறட்டும், வாய்க்கட்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பேசுகிறேன். ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வாழ்க்கையில இனி எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகாது, நான் கரு தரிக்க மாட்டேன், கற்பம் தரிக்க மாட்டேன், என் வயிற்றுல குழந்தை உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே தோல்வியின் அடித்தட்டுல வந்து ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கற்பத்தின் கனி உண்டாவதாக என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால பேசுகிறேன். தகப்பன் அப்படியே செய்துள்ளுங்க ஆண்டவர். எல்லா கண்ணீர் கவலை யாவை நீக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா தோல்விகளை நீக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா வறுமைகளை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா கோணலான செவ்வையாக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குறித்து நீங்க வைத்திருக்கிற உங்க திட்டம் நோக்கம் எல்லாம் நிறைவேறும்படி ஆண்டவரே, எல்லா திட்டம் நோக்கம் எல்லாம் உங்க சித்தத்தின்படி ஆண்டவரே நீங்க நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.